ஆண்டவர் நல்லவர். இந்த 8வது மாதத்திலும் தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை, நாம் தியானிக்கிற வார்த்தை, கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென். எங்கள் பிதாக்கள், அல்லேலூயா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கர்த்தரை நம்பினார்கள், நம்பின அவர்களை வெட்கப்பட விடவில்லை. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில ஆண்டவர் அவர் கர்த்தரை நம்பினார்கள்? முதலாவது தனித்து விடப்பட்ட சூழலில், அல்லேலூயா. இரண்டாவது பஞ்ச காலத்தில், மூன்றாவது சோதனை வேதனை நேரத்தில், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த 3 நிலையிலே அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள், வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நான்காவதாக ஸ்தோத்திரம், கடைசி காலங்கள் வரைக்கும், எல்லாம் சொல்லுங்க சத்தமா, கடைசி கால வரைக்கும் கர்த்தரை நம்பினார்கள் நம்முடைய பிதாக்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அல்லேலூயா. 3 4வது காரியம், கடைசி காலங்கள் வரைக்கும் நம்முடைய பிதாக்கள் கர்த்தரை நம்பினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம் நம்முடைய ஆயுஷ் நாட்கள் முழுமைக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த ஆபிரகாமை குறித்து, ஈசாக்கை குறித்து, யாக்கோபை குறித்து எப்படியெல்லாம் அவங்க கடைசி காலம் வரைக்கும் கர்த்தரை நம்பி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத தியானிக்கிறதுக்கு முன்னாடி சில வசனங்களை நாம் வாசிக்க வைப்போம். பிரசங்கி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். பிரசங்கி 7 8 முதல் 10. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் உத்தமன். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். இந்நாட்களை பார்க்கிலும் முன் நாட்கள் நலமாய் இருந்தது என்று சொல்லாதே. அல்லேலூயா. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. அல்லேலூயா. இந்நாட்களை பார்க்கிலும் முன் நாட்கள் நலமாய் இருந்தது என்று சொல்லாது. நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. கவனிக்க, மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு துவக்கம், ஒரு முடிவு. சொல்லுங்கள் அல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பிறப்பு, ஒரு சொல்லுங்க இறப்பு. இறப்பு இல்லாத மனுஷன் உலகத்தில் யாரும் இருக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, ஒரு காரியத்துடைய துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது அப்படிங்கிறத ஞானி சொல்றாரு. அதே அதிகாரம், பிரசங்கி 3ஆம் அதிகாரம், அங்கே 1ஆம் வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி 3:1. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அல்லேலூயா. பார்க்க, மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு துவக்கம், ஒரு முடிவு. அதே போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலங்கள், சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும். சொல்லுங்களாம எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? பிரசங்கி 3ஆம் அதிகாரம் நாம இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 8ஆம் வசனம் அப்படியே 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? ரெடி? பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு.
பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு. பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இடைப்பட்ட காரியங்கள் இல்லாம, அதான் சொல்லுவாங்க தோத்திரம், கருவறையிலே தோன்றி கல்லறையிலே முடிகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு சில்லறை தேவை அப்படின்வாங்க. அது கருவறையிலிருந்து கல்லறை போகிற வரைக்கும் என்ன வேணும்? சில்லறை வேணும், பணம் வேணும். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டுங்க. சிலர் ஒரே ஒரு காலத்தை மட்டும் பிடிச்சிட்டு தொங்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். அழ வேண்டிய ஒரு காலம் இருக்கும், அடுத்து சிரிக்கணும். அல்லேலூயா. சண்டை போடுறதுக்கு ஒரு காலம் வந்துச்சுன்னா அதுக்கடுத்து சமாதானம் ஆகணும். சண்டை போட்டுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. ஆமென் சொல்லுங்களா? ஆமென். பகையா இருக்கிற வாழ்கிற காலம் ஒன்று இருக்கும், அடுத்து சிநேகிக்கிறதுக்கான ஒரு காலம் வரணும். அது ஏற்படணும், மாற்ற வர வேண்டும். அல்லேலூயா. அதான் வேத வசன திட்டம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்களா? ஆமென். அதனால எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அதனால ஒரே காலத்தில் உட்காந்துக்கிட்டு முன்னாடி இருந்துதான் நல்லா இருந்துருக்கு. நம்ம ஏற்கனவே அவசரம் பார்த்தீங்கன்னா, முன்னால் ஒருவேளை நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்ததுக்கு பிறகு ஐயோ ஆண்டவர் ஏற்றுக்காமே இருந்திருக்கலாமே, அந்த காலத்திலே ஆண்டவர் அறியாத காலமாகவே இருந்திருக்க கூடாதா அப்படின்னு நீ நினைக்காதன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். தோத்திரம். அதனாலதான் சகரியாவை சொல்லும் பொழுது, சகரியா 4ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனத்தை வாசி கேட்போம். சகரியா 4 8 முதல் 10. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளே இதை முடித்து தீரும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அல்லேலூயா. இதுல நல்ல கவனிங்க. துவக்கம், முடிவு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. இங்கே சகரியா சொல்றாரு, அற்பமான சில நேரங்களில் சில காரியங்கள், சில வேலைகள், சில பிரயாசங்கள் ஆரம்பிக்கப்படும் பொழுது அற்பமாக இருக்கலாம். ஆனால் அதனுடைய முடிவை ஆண்டவர் சம்பூர்ணமாய் மாற்றவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோட கை வைத்தவர் அடையிலே சொல்லுங்க. தோற்றம். அதனால 500 ரூபாய் சம்பளத்தில் தான் வேலை செஞ்சாங்க அப்படின்னா அது ஆரம்பம் அற்பமாக இருக்கும். ரைஸ்லாம் அதில் உண்மையாக இருந்தால் அதில் முடிவு சம்பூர்ணமாக கதை மாற்றி தருவார். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் தான் அநேகத்து பேர் என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க. அதிகாரியும் ஆண்டவர் அப்பா இருக்கு. அல்லேலூயா. எடுத்த உடனே மேனேஜர் ஆயிரணும், எடுத்தோடனே எம்டி ஆயிரணும், எடுத்தவுடனே பாஸ் ஆயிரணும், பீஸ் ஆயிரணும் நினைச்சா முடியுமா? அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் ஸ்டெப்பை ஊழியத்துறையும் அந்த தான். அதே மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான். நீ பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவனா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடு மேய்ச்சேன், மாடு மேய்ச்சேன், விவசாயம் பண்ணேன், விவசாய குடும்பம் தான் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நிறையா பேர் வாழ்க்கையில் சமுதாயத்தில் உயர்ந்து நிற்கிறாங்க. ஆமென் சொல்லலாமே. அதனால ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் அது அற்பமாக நினைச்சக்கூடாது, நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. சிலது அற்பமாக ஆரம்பிக்கப்பட்டாலும் அதில் உண்மையாக இருக்கும் பொழுது அதை ஆண்டவர் பரிபூர்ணமாக ஆசீர்வதித்து கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆமென். தோத்திரம். அதனால தான் யோபுவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம். யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபு 8:7. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். நம்முடைய நண்பர்கள் சொல்றாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால அற்பமான ஆரம்பமானாலும் நாம் அதை அசட்டை பண்ணக்கூடாது. ராமி சொல்லுங்களாமே.
கொஞ்சம் தானே அப்படின்னு நம்ம அற்பமாய் நினைக்காதீங்க. அல்லேலூயா. அதை ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக செய்யவர் வல்லவராக இருப்பார். அல்லேலூயா. அதனால எதுக்கு இந்த காரியம்லாம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய முற்பிதாக்கள் தனித்து விடப்பட்ட நிலைமையிலே, இன்னும் பஞ்ச காலங்களிலே, அடுத்து சோதனை வேதனை நேரங்கள் எல்லாவற்றிலுமே கர்த்தரை உறுதியாய் நம்பி இருந்தார்கள். கையெழுத்து அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்த வேதவர் அலையிலே சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, தன்னுடைய கடைசி காலகட்டங்களிலேயும் அல்லேலூயா அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நாம கண்டிப்பா தியானிச்சே ஆக வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் கர்த்தரை எப்படி சார்ந்திருந்தார்கள், எப்படி கர்த்தரை நம்பியிருந்தார்கள், அவங்களுடைய வாழ்க்கையானது எப்படி முடிந்தது என்பதை தியானிக்கிற செய்திதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவது ஆபிரகாமை குறித்து நாம வாசி தியானிக்க போறோம். ஆதியாகம புத்தகம் 25ஆம் அதிகாரம் 7 to 9. ஆதியாகமம் 25 7 முதல் 9. ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். 175 வருஷம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டார். அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எபிரோனின் நிலத்தில் உள்ள மக்பேலா என்னப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிற காரியம், அவர் ஆயுசு நாட்கள் 175 வருஷம். எத்தனை வருஷம் சொல்லுங்க? அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது ஆபிரகாமுக்கு வயசு நம்ம எல்லாருக்கும் தெரியும். எத்தனை வயசு? 75 வயது. ஆமென். அப்போ கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஆபிரகாம் கர்த்தரை சேவித்தார். தலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 100 வருஷம் தேவனுடைய பிள்ளையா இருந்து அந்த ஆபிரகாம் என்ன பண்ணாரு? நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டார். அல்லேலூயா. A good old age and old man and full of year. அல்லேலூயா. நிறைவாக பூரணமாக திருப்திகரமாக வாழ்ந்து கைவித்தலை சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பூரண வயதிலே வரைக்கும், இந்த 175 வயது வரைக்கும் இந்த ஆபிரகாம் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, இந்த ஆபிரகாம் என்ன பண்ணாரு? கர்த்தரை நம்பி வாழ்ந்தார். எல்லா சூழ்நிலையும் வாழ்ந்தாரு. இந்த ஆபிரகாம் தனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தார். அவர் அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. மற்ற இஸ்மவேல் மற்ற பிறந்த பிள்ளைகளுக்கு தேவையான செட்டில்மெண்ட் எல்லாத்தையும் அவர் கொடுத்து விட்டார் இந்த ஆபிரகாம். அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணார்? தன்னுடைய சோதனை வழியான ஈசாக்குக்கு தனக்கு உண்டான எல்லாத்தையும் அவர் கொடுத்து விட்டார். இது கொடுக்கக்கூடிய காரணம் என்னன்னா, கடைசி வரைக்கும் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி இருந்தபடினால இந்த காரியத்தை அவர் சரியாய் செய்தார். ஆமென் சொல்லுங்களாம. 175 வயதில் அவர் மரித்தார். மரித்த உடனே 9வது சொல்லப்பட்டிருக்கிற அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் என்ன பண்ணாங்களா? அந்த அப்பாவை அடக்கம் பண்ணினார்கள். அவர் ரெடி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, ஒரு நல்லா கவனிக்கணும். இஸ்மவேல் பிறந்தப்போ ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? இஸ்மவேல் பிறந்தப்போ ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? சொன்னேன். இஸ்மவேல் பிறந்தப்போ ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 86 வயசு. ஏன்னா 85 வயசுல தான் சாரா ஐடியா கொடுத்தா, என் அடிமை பண்ணை என்ன மூலமா குழந்தை பெற்று கொடுங்க. 86 வயசு. அதுக்கப்புறம் ஈசாக்கு பிறந்தப்போ ஆபிரகாமுக்கு வயசு எத்தனை வயசு? 100 வயசு. இப்போ 14 வயசு வித்தியாசம் இஸ்மவேலுக்கும்
இது ஈசாக்குக்கு 14 வயசு வித்தியாசம். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஈசாக்கு பிறந்த உடனே இந்த ஆகாரை மூட்டை கட்டி செட்டில் பண்ணி அனுப்பிவிட்டார் இந்த ஆபிரகாம். இஸ்மவேல் அவன் என்ன பண்ணான்? அவன் தனியாக போய் அவன் என்ன செய்தான்? அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் சொல்லுங்களாம ஆதியாகமம் 21:21 சொல்லப்படுகிறது. இந்த ஆகார் என்ன பண்ணுறா? தன்னுடைய மகனுக்கு ஒரு எகிப்திய பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறான். இவள் ஒரு எகிப்திய பெண். அவன் சொல்லுங்களாம யெகோவா தேவனே இவன் நினைச்சல வரல. அதனால என்ன பண்ணா? ஒரு எகிப்திய பெண்ணை கல்யாணம் பண்ணி வைத்து விட்டான். இப்போ இஸ்மவேல் ஒரு யூதர் அல்லாத இஸ்ரவேல் அல்லாத ஒரு மனுஷன். ராமன் சொல்லுங்களாம. ஆனால் கவனிங்க, ஆபிரகாம் தன்னுடைய தகப்பன் மரித்த உடனே ஈசாக்கு குடியிருந்த இடம் வேற, இஸ்மவேல் குடியிருந்த இடம் வேறு. அவன் சொல்லுங்களாம. ஆனால் பாருங்க, ஈசாக்கு தன்னுடைய அப்பா இறந்து போயிட்டா அப்படி சொன்ன உடனே இந்த தகவலை இஸ்மவேலுக்கு அதான் அறிவிச்சான். பாருங்க, ஈசாக்கு ரட்சிக்கப்பட்டவன், இஸ்மவேல் கவனிக்கிறேன் எல்லாரும் ரட்சிக்கப்படாதவன். அதான் சமுதாயத்தில் ஒரு நல்ல காரியங்களில் சேராட்டி கூட ஒரு துக்க காரியத்தில் என்ன செய்யணும்? ஐக்கியப்படி சமாதானம் ஆகணும். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், விசுவாசத்தில் குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம். நான் சாகவே மாட்டேன், யாரும் முத்திர குத்தியெல்லாம் வாழ முடியாது. பாருங்க, எப்படி அப்படிப்பட்ட அந்த ஒரு ஈசாக்கு ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால், ஆண்டவரை தெரிந்தவனாக இருந்தால், இஸ்மவேல் ஆண்டவர் பற்றி தெரியாது. ஆனாலும் பாருங்க, அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஒற்றுமையை அவன் சொல்லுங்களாம. பாருங்க, இந்த ஆபிரகாம் தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி செய்ய வேண்டிய காரியங்களை கடமைகளை சரியாய் நிறைவேற்றினார். ஆமென். இரண்டாவது ஈசாக்கு. ஆதியாகமம் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 35 27 முதல் 29 படிய வாசி கேட்போம். ஆதியாகமம் 35 27 29. பின்பு யாக்கோபு அர்பானின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் வந்தான். அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர். ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசுள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஈசாக்கு ஆபிரகாம் மரிக்கும் பொழுது 175 வருஷம், ஈசாக்கு மரிக்கும் பொழுது 180 வயது. அல்லேலூயா. ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி மரித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஓல்ட் அண்ட் ஃபுல் ஆஃப் இயர்ஸ், பூரணமாய் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் பாருங்க, இந்த ஈசாக்கு நல்லா கவனிங்க, கடைசி காலங்களிலே தன்னுடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கத்தான் செஞ்சாருங்க. அப்படின்னு சொல்லுங்களாம. பிரைஸ்லாம். அந்த ஆதியாகமத்து புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே ஏசா யாக்கோபு பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரியும். சேஷபுஸ்தர பாக அந்த பிரச்சனை. ஆமென். அப்படிப்பட்ட நேரத்தில் பாருங்க, இந்த ஏசா தன்னுடைய தாய்களுக்கு மனநோவை உண்டு பண்ணி கொண்டு இருந்தான். ஒரு அமைச்சருங்களாம. தோத்திரம் 26ஆம் அதிகார கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் எப்படி இருந்தாங்களா? மனநோவா இருந்தார்களா? யாரை குறித்து? ஏசாவை குறித்து சொல்லப்படுகிறது. மனநோவா இருந்தார்கள். ஆனால் இதே சூழ்நிலையில இந்த ஈசாக்கு என்ன பண்ணாரு? 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம். அவர் வயல் முதிர்ந்தாங்க பொழுது கண்கள் எல்லாம் பார்வை இழந்த உடனே, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏசா தன்னுடைய தகப்பனுக்கு தாய்க்கு மனநோவை உண்டு பண்ணினார்கள், வேதனையை உண்டு பண்ணினாங்க. ஆனால் இவர் படுத்த படுகையில் படுத்து கிடக்கிறார் இந்த ஈசாக்கு. அந்த நேரத்தில் அப்படியே ஏசாவை கூப்பிட்டான். சொல்லுங்க. அல்லேலூயா. மூத்த மகனை கூப்பிட்டு
எப்பா நீ போய் நல்லா வேட்டையாடி நல்லா ருசியாக சமையல் பண்ணி என்ன இந்த கொடு அதை சாப்பிட்டு உன்னை என்ன செய்ய போகிறேன் ஆஸ்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதை ரெபேக்கா கேட்டு என்ன பண்ணிட்டான், இப்படி வனசஞ்சாரியும் ஆடுகாலியும் ஓடுகாலியுமாக இவனை என்ன செய்ய இவன் இந்த ஆசீர்வாதத்தை என்ன மாட்டான் பாதுகாத்துக்க மாட்டான்னு அதை யாக்கோபை பெற வைத்தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். உடனே இவன் வேட்டையாடிட்டு லேட்டாக வந்து தகப்பனை என்னை ஆசீர்வதின்னு இப்போதான்ப்பா ஒருத்தர் வந்து ஏமாத்திட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டானே. அப்போ தான் தெரியுது தம்பி என்ன பண்ணிட்டான் ஆசீர்வாதத்தை அவன் பறித்து கொண்டான்னு சொல்லி. ஆனாலும் நல்லா கவனிச்சுக்கோங்க, மனநோவை உண்டு பண்ணின அந்த ஏசாவையும் இந்த தகப்பனது ஈசாக்கு ஆசீர்வதிக்கத்தான் செஞ்சாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீ வைத்து வைக்கிறதில்லையா அப்படின்னு சொன்ன உடனே தோத்திரம் 37-38 வசனத்தில் அந்த ஏசாவையும் அங்கே என்ன செய்கிறார் ஆசீர்வதிக்கிறார் என்று தகப்பன் அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. இதுக்கெல்லாம் அந்த இருதய நல்ல மனசு வரதுக்கு காரணம் என்னங்க, கடைசி நாள் வரைக்கும் ஆபிரகாமு ஈசாக்கு எல்லாமே கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தார்கள். கையை விட்டு ஆமை சொல்லுங்கள் எல்லாரும். ஆமை. கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து வாழ்றவங்க இப்படித்தான் இருப்பார்கள் கடைசி காலத்திலையும். சொல்லுங்க. நிறைய பேர் சாக காலத்துல வெறுப்பு பொறாமையும் விரக்தியும் புருஷன் மேல மனைவி மேல பிள்ளைகள் மேல சொந்த பத்தத்து மேல விரக்தியோட போய் செய்கிற கட்டைங்க தான் இன்னைக்கு உலகத்துல நிறைய இருக்குது. ஆமை சொல்லலாம. அதனால கவனி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மரணம் யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி வரும் எந்த வயசுல வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆமை சொல்லலாம. தோத்திரம் கடைசி காலங்களில் கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து உண்மையா நம்ம ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. குறிப்பாக பெற்றோர்கள். ஆமை சொல்லலாமே. அப்ப பாருங்க, யாக்கோபை ஆசீர்வதிச்சார். அதே போல தனக்கு மனநோவை உண்டு பண்ணின ஏசாவையும் இந்த தகப்பன் ஆசீர்வதித்தார். சொல்லுங்க அல்லேலூயா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா யாக்கோபு தான் ரட்சிக்கப்பட்டவன், ஆண்டுடைய பிள்ளை. ஏசா அவன் என்ன பண்ணான், அந்நிய ஸ்திரீகளை திருமணம் பண்ணி அவன் என்ன பண்ணான், ஏதோமியருக்கு தகப்பனாய் மாறிவிட்டான் இந்த ஏசா. ராமி சொல்லலாமே. ஆனாலும் பாருங்க, ஈசாக்கு மரித்த பொழுது இந்த செய்தி ஏசாவுக்கும் அறிவிக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வாசி பார்க்கும்போது பாருங்க, இது உண்மையிலேயே இதெல்லாம் நம்ப முடியாத ஒரு காரியமா இருக்கிறது. ராமி சொல்லலாமே. ஏசாவும் யாக்கோபும் தகப்பனாகிய ஈசாக்கை ஒன்று சேர்ந்து அவனை அடக்கம் பண்ணினாங்க. அவர் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. 20 வருஷம் இருந்த அண்ணன் தம்பிக்குள்ள இருந்த பகை இயேசுவின் நாமத்தினால அது மறைந்து போனது. கைவிட்டு அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க அல்லேலூயா. எத்தனை வருஷ பகை? 20 வருஷ பகை. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போ தன் தகப்பன் மரிச்ச உடனே இந்த யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறிட்டான். ஏசா ஏதோமியர் என்கிற அந்த குரூப்புக்கு தலைவனாக அவன் மாறிட்டான். நாம சொல்லலாமே. வயதான தாய் தகப்பன் செய்ய வேண்டிய கடமை உயிரோடு இருக்க மாதிரி ஒழுங்கா செய்யுங்க. அல்லேலூயா. நம்ம போட்டி போட்டுட்டு வாழாத, அவன் செய்யட்ட இவ செய்யட்ட அவ பண்ணட்ட இவ செய்யட்டும்னு இல்லை. அல்லேலூயா. கஷ்டமா நஷ்டமா ஒரு இழப்போ வரும்பொழுது இணைகிற ஒரு இருதயம் தேவை. உயர்த்தலாமே சொல்லுங்க. அவன் இதுதான் கடைசி கால கட்டங்களிலையும் இந்த முற்பிதாக்கள் இப்படி கர்த்தருக்கு பயந்து உண்மையாக நடந்தாங்க, நம்பினாங்க. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது யாக்கோபுடைய சரித்திரத்தில் இவர் மரிக்கும் பொழுது எத்தனை வயசுன்னு சொல்லப்படவில்லை. அவன் ஆதியாகம புத்தகம் 49ஆம் அதிகாரம் 33ஆம் வசனமும் 50ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் யாக்கோபு தன் குமாரனுக்கு கட்டளையிட்டு முடித்த பின்பு அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கிக் கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டார். அப்பொழுது யோசேப்பு தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுது அவனை முத்தம் செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா. கவனிங்க, யாக்கோபு
யாக்கோபு என்ன செய்கிறார்? ஸ்தோத்திரம். பஞ்சத்து நிமித்தமாக அவர்கள் எகிப்துக்கு போய் குடியேறி விட்டார்கள். அங்கே என்ன செய்த மரணம் நேரிடுகிறது. அப்பொழுது அடக்கம் எல்லாம் ஏற்பாடு யோசேப்பு செய்கிறார். எங்கே அடக்கம் பண்றாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, சாராள், லேயாள், ராகே அடக்கம் பண்ணப்பட்ட அதே இடத்து கொண்டு போகப்பட்டு அவர் அடக்கம் செய்யப்பட்டார் இந்த யாக்கோபு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, மரித்த உடனே தன் தகப்பன் அவருடைய முகத்தின் மேலே விழுந்து அழுது அவருடைய தகப்பனை முத்தம் செய்தார். அவன் சொல்லலாமே. அல்லேலூயா. ஒருத்தர் ஏன்னா காரணம், இந்த யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள்ல ஒருத்தர் அதிகமாக நேசித்தது இந்த சொல்லுங்க இந்த யோசேப்பு. அதிகமாக நேசித்தாலும் இந்த தகப்பனும் யோசேப்பை ஒரு காலகட்டத்தில் வெறுத்தார். அப்படின்னு சொல்லுங்களாமே. எப்போ 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 யோசேப்பு சொப்பனை கண்ட உடனே 12 அரிக்கட்டுகள் என்னை வணங்கினது, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் என்னை என்ன செய்தது? வணங்கினது. சரி, யோசேப்பு சொன்ன உடனே இந்த யாக்கோபுக்கு வந்துச்சு பாருங்க. அவன் காலில் வந்து நான் விடுவேம்மா, நானும் அம்மாவும் என்ன நினச்சிருக்கிற நீ அப்படின்னு அன்னைக்கே அவர் மேலே வெறுப்பு வந்துச்சு. அதனால தான் விரோதத்தில் இருந்த நண்பர்களை போய் நீ பார்த்துட்டு வா. ஆனால் இவன் வந்து என்ன பண்ணுறான்? நம்ம போய் அவன் காலில், நான் பெத்த பிள்ளையுடைய காலில் போய் நாம் விடுவோமா அப்படின்னு இவருக்குள்ள ஒரு வெறுப்பு வந்துச்சு யாக்கோபுக்குள்ள. அது யோசேப்புக்கு தெரியாது. எப்படி இயேசு தன்னுடைய சகோதரர்களாலே வஞ்சிக்கப்பட்டு தந்திரமான ஆலோசனைகளை பண்ணி செய்யப்பட, அதே போல தான் யோசேப்புக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக வந்துச்சுங்க. ஆமென் சொல்லுங்களாமே. ஆனாலும் இந்த யாக்கோபு மரித்த பொழுது இந்த யோசேப்பு அப்படி முகத்தின் மேலே விழுந்து முத்தம் செய்து அழுது காரியங்களை செய்தார். அல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் பாருங்க, இந்த யாக்கோபு கடைசி காலங்களிலே ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார் அவருடைய தகப்பன் அவருடைய ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான். அவன் அவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவன் அவனை ஆசீர்வதித்தான். கைகளை தட்டி கத்தெல்லாம் மேம்படுத்தமாக எல்லாம் உற்சாகமாக. அல்லேலூயா. இந்த யாக்கோபு கடைசி காலங்களில் 12 பிள்ளைகளையும் அழைத்து இந்த 49 அதிகாரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியத்தை கடைசி காலங்களில் அந்த வார்த்தைகளை சொல்லி அந்த 12 பேரையும் ஆசீர்வதித்தான். கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 12 பேருமே எல்லாம் தகப்பனுக்கு பிரியமா இருந்தாங்களா? சொல்லுங்க. 12 பேர்ல 10 பேருமே பிரமாதா இருந்தாங்க, யோசேப்பு பென்யமீன் தவிர. ஆமென் சொல்லுங்களாமே. ஆனாலும் இந்த தகப்பனுடைய இறுதியம் 12 பிள்ளைகளையும் ஆண்டவர் அவனுக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ அதை சொல்லி இந்த யாக்கோபு 12 பேரையும் அவர் ஆசீர்வதிச்சாங்க. நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தாய் தகப்பன்மார் பிள்ளைகளை என்ன செய்யணும்? ஆசீர்வதித்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பெற்றோராக இருக்கிறவங்கள வலதுகத்தை உயர்த்தவர் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் நல்லவர். ஒருவேளை ஆபிரகாமுக்கு 2 பேரும் இஸ்மவேல் ஈசாக்குக்கு ஏசா யாக்கோபு தோத்திரம் இருந்தாங்க, செஞ்சாங்க, பண்ணாங்களே. தோத்திரம் எனக்கு யாருமே இல்லையே, யார் இருப்பான்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் ஏங்கி தவிக்கலாம். பேசலாம். பிள்ளையை பெற்றவங்களுக்கு ஒரு பிள்ளை, பிள்ளை இல்லாதவர்களுக்கு பல பிள்ளைகளை ஆண்டவர் கொடுப்பாருங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பேசலாம். கடைசி காலத்தில் வரைக்கும் கர்த்தரை நம்பி இருங்கள். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். இன்னைக்கு நாம கடைசி வரைக்கும் கர்த்தரை நம்ம உறுதியாக சார்ந்து வாழணும். சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு மலை பிரசங்கத்திலே சொன்னார்,
சோதரர் ஈசாக்கு எப்படி ஏசாவை மனநோவா இருந்த ஏசாவை ஆசிரித்தாரோ, இயேசு அப்படித்தாங்க எல்லாரையும் அவர் ஆசிரிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுற மலை பிரசங்கத்தில், உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜோபங்களை சபிக்கிறவர் என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை என்ன செய்வே, பெய்யப்படுவேன் ஆண்டவர் சொல்றாரு. இதுதாங்க அந்த ஈசாக்கு இயேசுனுடைய அந்த அனுபவம். அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுடைய அந்த காரியங்களை நாம கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களை நேசிக்கிறோம், நீங்க நேசித்தாலுடைய அர்த்தம் பிரயோஜனம் என்ன என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அதனால இந்த முற்பிதாக்களும் கடைசி காலம் வரைக்கும் கர்த்தரை நம்பியிருந்தாங்க, பிள்ளைகளை ஆசீர்வதித்தார்கள். அல்லேலூயா. ஒருத்தர் பூரணமாய் தேவனிடத்திலே கடந்து சென்றார்கள். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். என்னதான் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் அவர் எழுதும் பொழுது கடைசியில எல்லா நிருபங்களையும் அந்த சபையாரை வாழ்த்தி ஆசீர்வதித்து தான் அந்த நிருபத்தை முடிப்பார். அல்லேலூயா. அதில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கப்போம். 2 கொரிந்தியர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுங்கள். ஆமென். இந்த வசனத்தை வச்சுதான் கடைசியில ஊழியக்காரங்க ஆசீர்வாதத்தை சொல்லுவோம். கர்த்தராகிய இயேசுவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்புடைய ஐக்கியம் சமாதான பாதுகாவல். அல்லேலூயா. அந்த வசனத்தை அப்படியே அதே போல ஒவ்வொரு நீங்க அந்த நிருபத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லா நிருபத்திலும் பவுல் சொல்றாரு, கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. அவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறார். அல்லேலூயா. அதனால இந்த செய்தி என்னவென்று சொன்னால், இந்த முற்பிதாக்கள் அவர்கள் கர்த்தரை தெரிந்து கொண்ட நாளில் இருந்து அப்படி கடைசி காலம் வரைக்கும் கர்த்தரை உறுதியாய் நம்பி அவரை சார்ந்து உண்மையாய் அவர்கள் கர்த்தருக்குள்ளே அவர்கள் மரித்தார்கள். கைவிட்டு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளை ஆசீர்வதித்தார்கள். பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியங்களை, கடமைகளை அவர்கள் செய்தார்கள். ஆமென் சொல்லுங்க. பெற்றோர்கள் அவர் ஆமென் சொல்லுங்க. நல்ல பிள்ளைய கெட்ட பிள்ளைய கீழ்ப்படுகிறதோ கீழ்ப்படியாததோ அடங்காததோ அடங்குவதோ. அது எப்படியா முடியும்? கீழ்ப்படிஞ்சாதான் நான் செய்வேன் அப்படின்னா இந்த ஆபிரகாமோ ஈசாக்கோ யாக்கோபோ அப்படி யாரையுமே ஆசீர்வதிக்க முடியாது. எல்லாம் சபிச்சு தான் கொட்டிருக்கோம். அப்படி அவர்கள் செய்யவில்லை. அதனால தான் கடைசி காலம் வரைக்கும் அவர்கள் எப்படி கர்த்தரை சார்ந்திருந்தாங்க, கர்த்தரை எப்படி நம்பி தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் ஓட்டத்தை முடித்தார்கள் என்ற செய்தியை கர்த்தர் இன்றைக்கு ஆண்டு நமக்கு தந்துட்டு இருக்கிறார்கள். எல்லாமே சொல்லுங்க. அதனாலதான் ஆரம்பத்தில் வாசத்தை இப்போ புரியுதா? ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் சொல்லுங்க முடிவு நல்லது. அல்லேலூயா. ஒரு காரியத்தில் முடிவு ஆரம்பத்தை பார்க்கணும், முடிவு எப்படியா இருக்கணும்? நல்லதா மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால வயதானவர்கள், முதிர்ந்தவர்கள் இன்னும் பகைகளையோ விரோதங்களையோ வைராக்கியங்களையோ வச்சுக்கிட்டு ஏசுறது, பேசுறது, சபிக்கிறது, புரணி பேசுறது, குறை சொல்றது, குற்றம் சாட்டுவது, இப்படிப்பட்ட ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் அவங்களை விட்டு அகற்ற வேண்டும். முற்பிதாக்களை போல மாற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால பெற்ற பிள்ளைகளும் ஐயாவே சொல்லிட்டாரு, நீ பிரசங்கமே சொல்லிட்டார், எப்படி இருந்தாலும் அப்படின்னு ரொம்ப நீங்கள் எந்த செய்தி அட்வான்ஸாக உங்களுக்கு வசதியாக எடுத்துக்க கூடாது. அல்லேலூயா. அன்றைக்கு ஏதோ சூழ்நிலையில் இஸ்மவேல் பிறந்தான், ஏசாவுக்கு நடந்துச்சு. ஆமென். யாக்கோபுடைய 10 பிள்ளைங்க அப்படி இருந்தாங்க. அதனால அந்த மாதிரி இருந்தாலும் என் தாய் தப்ப என்னை ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி தவறான எண்ணத்திலையும் கான்செப்டே போயிடக்கூடாது. பிள்ளைகள் அவர் அழையிலே சொல்லுங்க சத்தமா.
அல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் பிள்ளைகளை ஆசிரிக்க வேண்டியது பிதாக்களுடைய கடமை. அறையிலே சொல்லுங்க பெற்றோர்கள். அல்லேலூயா. அதுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நல்ல உதாரணத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. கடைசி காலம் வரைக்கும் ஆமென் சொல்லுங்களாமே. அதனால தான் தாவீது சொல்றாரு, எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அல்லேலூயா. கடைசி காலம் வரைக்கும் நாம் அப்படி இருக்க ஆமென். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இந்த வார்த்தைக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, கடைசி வரைக்கும் ஆண்டவர் உறுதியாக நம்புங்க. மனுஷனை பார்த்து மோசம் போகாதீங்க. அவங்க அப்படி செய்கிறாங்க, அதனால எப்படி நானும் செய்வேன்னு செய்யாதீங்க. பதிலுக்கு பதில் செய்யாதீங்க. தீமைக்கு தீமை செய்யாதீங்க. ரோமர் 12 அதிகாரத்தில் பவுல் எழுதியிருக்கிற காரியம் அதுதான். படிக்கு படி நான் வாங்குவேன்னு கங்கணம் கட்டிட்டு அடையாத. படி வாங்குறதுல அவர் பார்த்துக்கட்டும். ஆமென். நீ நல்லதை மட்டும் செய். கர்த்தர் நல்லதையே நடத்திட்டு அவரை வழிநடத்தவர் வல்லவராக இருப்பார். அல்லேலூயா. இப்படி நல்ல ஒரு வெள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த முற்பிதாக்கள் ஸ்தோத்திரம், முதலாவது தனித்து விடப்பட்ட நிலைமையிலே கர்த்தரை நம்பினார்கள். 2வது பஞ்சகாலத்திலே கர்த்தரை நம்பினார்கள். 3வது சோதனை வேதனை நேரத்திலே கர்த்தரை நம்பினார்கள். இன்னும் 4வது கடைசி காலம் வரைக்கும் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை காரியங்களை நிறைவேற்றினார்கள். இப்படி நிறைவேற்ற நம்ம ஒவ்வொரு கர்த்தர் கிருபை செய்வராக. தேவாதி தெய்வம் தமிழோடு கூட இருந்து அவருடைய கிருபை சமாதான பாதுகாவல் இவளோடு கூட தங்கியிருப்பார் சொல்லி வாழ்த்துகிறேன். மே காட் பிளஸ் யூ. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.